ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் செஃப். இது நம்ம வீட்டு சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்பவே டெலிஷியஸான ஸ்வீட் பூரி ரெசிபி தான் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஸ்வீட் பூரி ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துடலாம். இது கூடவே அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துடலாம். இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எப்படி பூரி மாவு நம்ம ரெடி பண்ணி எடுப்போமோ அதே போல் இந்த மாவையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த டோவை நம்ம 10 மினிட்ஸ் நல்லா ஊறுறதுக்காக விட்டுடலாம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். இது கூட 3 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதை கொதிக்கிறதுக்காக விட்டுடலாம். நம்ம குலாப் ஜாமுனுக்கு எல்லாமே ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம்ல, கம்பி பதம் இல்லாமல் ஒரு சிரப் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு எந்த ஒரு கம்பி பதமும் தேவையில்லை. இந்த சுகர் சிரப்பில் கொஞ்சம் பிசுப்பு தன்மை வந்ததும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். வாசனைக்காக 3 ஏலக்காய்கள் தட்டி சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு பூரி போடுறதுக்காக இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக மாவை டிவைட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த மாவை நம்ம திரட்டிடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். யூஸ்வலாக நம்ம பூரி பண்ணும்போது அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த ஸ்வீட் பூரிக்கு அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டாம். இந்த பூரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போதே நம்ம இதை வெளியில் எடுத்துடணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த பூரியை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இதை டிப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா பூரியையுமே இந்த சுகர் சிரப்பில் நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த சுகர் சிரப்பில் நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த பூரி மேலே இப்போ நம்ம ஃபில்லிங் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பொட்டுக்கடலை, அதை இந்த மாதிரி ஒரு சைடில் சேர்த்துடலாம். இப்போது இந்த பூரியை நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பூரியையுமே சுகர் சிரப்பில் நல்லா டிப் பண்ணி இதுக்குள்ளே ஃபில்லிங் வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இதில் நம்ம கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்க போகிறோம். டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு பதிலாக நீங்கள் உடனே இதை சாப்பிட்டு முடிப்பீங்கன்னா நீங்கள் சாதாரணமான தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இது மேலே கொஞ்சமாக துருவின நட்ஸ் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஸ்வீட் பூரி ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா சுகர் சிரப் இருந்துன்னா நீங்கள் இது மேலே சேர்த்து சாப்பிட்லாம். இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். யூஸ்வலாக வந்து நம்ம பூரி ரெசிபி வந்து ரெடி பண்ணும்போது கூடவே இந்த ஸ்வீட் ரெசிபியுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனல் ஹோம் செஃப் வீட்டு சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.